டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், ஈஸ்டர் தின தாக்குதல்கள் தொடர்பான மிக முக்கியமான சாட்சிகளில் ஒருவராக கருதப்படுகின்ற முன்னாள் போலீஸ் மாதிபர் சி.டி. விக்ரமரத்ன இன்றைய தினம் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். ஈஸ்டர் தின தாக்குதல்கள் நடைபெற்ற சமயத்தில் தாக்குதல்கள் நடத்திய சூத்திரதாரிகளுடன் இடம்பெற்ற ஈரானுவ மோதல்களில் கொல்லப்பட்ட சூத்திரதாரிகளில் சாரா ஜஸ்மின் என்று சொல்லப்படுகின்ற புலஸ்தீனி கொல்லப்படவில்லை என்றும் அவர் அன்றைய தினமே இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கின்றார் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இந்திய புலனாய்வு அமைப்பான ரோவுடன் மிக முக்கியமான தொடர்பில் இருந்தார் என்றும் ரோவினுடைய கட்டளையின் பேரில் தான் இலங்கையில் தாக்குதல்கள் நடத்த திட்டமிட்டிருந்த குழுக்களுடன் இணைந்து செயல்பட்டார் என்ற ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டிருந்தது. அது தொடர்பான கொல்லப்பட்டவர்கள் தொடர்பான டிஎன்ஏக்கள் எடுக்கப்பட்டிருந்தன. அந்த முதல் 2 டிஎன்ஏக்களிலும் சாரா ஜஸ்மின் என்று சொல்லப்படுகின்ற புலஸ்தீனி கொல்லப்படவில்லை என்ற ஒரு விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. 3வது டிஎன்ஏ பலவந்தமாக எடுக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருந்தார் என்ற ஒரு விடயம் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்தன. அந்த 3வது டிஎன்ஏ எடுக்கும்படி அன்றைய கால ஜனாதிபதியாக இருந்த கோத்தாபாய ராஜபக்ச மற்றும் ஈரானுவ புலனாய்வு பிரிவின் தலைவர் சுவைஸ் சாலே, இந்த 2 நபர்களுமே தன்னை வற்புறுத்தி இருந்தார்கள் என்ற ஒரு விடயத்தை தான் சி.டி. விக்ரமரத்ன தெரியப்படுத்தியிருந்தார். அவர்தான் இன்றைய தினமும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு அன்றைய காலகட்டத்தில் மஹிந்த மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் செய்த என்று சந்தேகப்படுகின்ற கொலைகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பான மிக முக்கியமான சாட்சிகளாக கருதப்படுகின்றவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கொல்லப்படுகின்றார்கள். ஒன்று தற்கொலை செய்து கொள்கின்றார்கள், அல்லது கொலை செய்யப்படுகின்றார்கள், அல்லது காணாமலாக்கப்படுகின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் சாட்சியங்கள் அளிக்கப்படுகின்றனவோ என்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. கடந்த மே மாதம் கூட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் பணிப்பாளர் கபில சந்திரசேகர கொலை செய்யப்பட்டிருந்தார். மன்னிக்கவும் நண்பர்களை, தற்கொலை செய்து கொண்டிருந்தார். அவரும் மிக முக்கியமான ஒரு ஊழலுடன் தொடர்பட்டவராக கருதப்படுகின்றார். அரசியல் சாட்சியாக மாறியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஏர்பஸ் தொடர்பான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய கொள்வனவில் 600 கோடி கப்பம் கேட்டிருந்தார் என்றும் அந்த கப்பத்தை தானே கொண்டு போய் வழங்கியிருந்தார் என்ற ஒரு மிக முக்கியமான சாட்சியினை வழங்கியிருந்தார். அவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு இந்த வகையான தற்கொலைகள் மற்றும் கொலைகள் மஹிந்த மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் செய்த என்ன சந்தேகப்படுகின்ற இந்த ஈஸ்டர் தின தாக்குதல்கள் மற்றும் இதர ஊழல்கள் தொடர்பான விடயங்களில் இருந்து அவர்களை பாதுகாக்குமா என்ற ஒரு ஐயமும் எழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி என்ன வகையான பாதுகாப்பினை இவ்வாறான மிக முக்கியமான சாட்சிகளுக்கு வழங்கப் போகின்றார்கள்? புலனாய்வு பிரிவின் மூலம் தொடர்ச்சியாக இவர்கள் கண்காணிக்கப்படுவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தில் ஈஸ்டர் தின தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு தடங்கல்கள் ஏற்படுத்தும் விதமாக சாட்சியங்கள் கொல்லப்படுவது அல்லது தற்கொலை செய்யப்படுகின்ற விடயம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றது. இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அவதானம் செலுத்த வேண்டும். தாக்குதல்கள் நடத்திய சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். நீதியின் முன் நிறுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட அப்பாவிகளுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன வகையான நடவடிக்கைகளை இனிவரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தி எடுக்கும் என்ற ஒரு விடயத்தோடு தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.